இன்னைக்கு பொறுத்த மட்டும் மழையில சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. நாங்க வருது, இங்க போறது, அங்க. இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு, யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டாராம். உடனே அங்க போனாராம். அங்க போய் அந்த ஏரிய வந்து தூர்வாரினாங்களாம். ஏன் கேட்கிறேன், உங்களுக்கு அதிகாரிகள் வேலை செய்யல, நீங்க வேலை செய்யல, உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யல. ஏதோ ஒரு ட்வீட் போட்டோம்னா அதை விளம்பரம் பண்ணி பாவம் அந்த தம்பியை மலையில நிக்க வச்சு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இன்னைக்கு சென்னை இன்னும் மிதந்து கொண்டுதான் இருக்குது. 6வது முறை ஆட்சிக்கு வந்து 6 முறை 5 முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுல நாங்க திருப்பி ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த கனவெல்லாம் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்கள் விட்டுட்டோம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் அந்த அளவிற்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைய பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எல்லா கவலையும் இன்னைக்கு வந்து வாக்காளர் சிறப்பு முகாம் மேலதான் இன்னைக்கு இருக்கு. மழை முகாம் மேல கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை இல்லை. வாக்காளர் சிறப்பு முகாம் எப்படியாவது அதை பற்றி ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள் எனக்கு தெரியல. இன்னைக்கு ட்ரம்பே சொல்லியிருக்காரு திருட்டு ஓட்டு இருந்ததுன்னு. ஆனா இவர்கள் ஏற்கனவே கொளத்தூர்ல எவ்வளவு ஓட்டு அதிகமாக மாற்று ஓட்டுகள் வந்தது, அதிகாரப்பூர்வம் இல்லாத ஓட்டுகள் வந்தது என்று எங்களை அகில பாரதத்திலே சுட்டி காண்பித்தார்கள். இன்னைக்கு மழைக்கு செய்யற ஏற்பாடை விட நாளைக்கு அந்த சிறப்பு முகாமை பார்த்து புலி வருதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் பதற்றத்துடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மை வெளிவந்து விட போகிறது என்று. உண்மையிலேயே போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் அவர்கள் இவர்களுக்கு பிரச்சனையான, இவங்க போலி வாக்காளர்களால் தான் இவங்க பாதி நேரம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கெல்லாம் இந்த இடத்துல நின்றோம். இன்னைக்கு இங்க நின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்க எத்தனை முறை இங்க வந்திருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு நாங்க வைக்கிற இன்னொன்று, இன்னைக்கு நிதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கொடுத்த 14,000 கோடி ரூபாய் தமிழக அரசினால் செலவு செய்யப்படவில்லை. இன்னைக்கு நிதின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களின் அவ்வளவு பேரோட சொத்தை எடுத்தாலே தமிழக பட்ஜெட்டோட அதிகமா போகும். எப்படி உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சொத்து வந்தது? 7 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னைக்கு இவங்கள எப்படி சம்பாதிச்சாங்க? இவங்க அது கொண்டு இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், இங்க நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை 2,000 கோடி ரூபாய்க்கு ஒரு தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறார்கள். இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? எல்லா இடத்திலும் ஊழல். ஆக அந்த பள்ளிக்கரணையில தனியார் நிலம் அங்க வந்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஸ்டாலின் அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏதோ சும்மா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிராமா போட்டுட்டு இருந்தா முடியாது. உண்மையிலேயே மக்கள் இன்னைக்கு கூவத்துல படகு விடுறோம்னாங்க, இன்னைக்கு அடையாறுல படகு விட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, தெருவுல படகு விட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால இன்னைக்கு 4,000 கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா இவங்க வந்து ஒரு இது வந்து மிதமான மழை. இந்த மிதமான மழையிலேயே இவ்வளவு பிரச்சனைனா, இன்னும் அதிகமான மழை வந்தால் நிச்சயமாக தமிழகம் தத்தளிக்கும். அல்ல எந்த முன்னேற்பாடும் இல்லை. அதே மாதிரி விவசாயிகள், இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாய அமைச்சர் சொல்றாரு 45 லட்சம் டன் நமக்கு நெல் அதிகரித்திருக்கு. இந்தியா முழுவதும் 135 மில்லியன் டன் அதிகரித்திருக்கிறது. ஆக பாரத பிரதமரின் எல்லா விவசாயிகள் நல திட்டத்தினாலதான் இன்னைக்கு நமதோட பயிர் பாதுகாப்பும் சரி, பயிர்விப்பும் சரி அதிகரித்து இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டுல விவசாயிகளின் பயிருக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழக மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இது வரைக்கும் 31 பேர் இறந்திருக்காங்க இந்த மழையினால. இது இந்த நேரத்துல நம்மளால ஒப்புக்கொள்ள முடியுமா? ஆனா மாரியினால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது மாரி செல்வராஜ் படத்தை பார்த்து கை குலுக்கி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதாவது மைசன் முதலமைச்சர் ஆயாச்சு, துணை முதலமைச்சர் பைசன் தான் போய் பார்க்கணும், மற்றவங்க சன்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு. இன்னைக்கு மழை வந்துருச்சுங்க, சன்னை காணோங்க. நிச்சயமா சன் காணாம போகும் 2026ல. ஏன்னா இதுக்கு ஒரு குறியீடு இன்னைக்கு. அதனால தமிழக அரசு சரியாவே நடந்து கொள்ளவில்லை. எல்லாத்துக்கும் மேல எனக்கு இன்னைக்கு எல்லாத்தோட என்ன, ராகுல் காந்தி இவர பிரதர் அப்பான்னு சொல்லி பார்த்தாங்க எல்லாருக்கும், அது மக்கள் ஏத்துக்கொள்ளல. இப்ப ராகுல் காந்தி எப்ப இவர் பிரதர் தான் சொல்லுவாராம். நான் கேட்கிறேன், அந்த பிரதர்கிட்ட சொல்லி இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஏன் அந்த பிரதர்கிட்ட சொல்லி நீங்க நிறுத்தல? ஆக அந்த பிரதர்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க? அதனால நீங்க உங்களை மிஸ்ஸால போட்டாங்களே, அப்ப உங்க பிரதரோட அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்ல வேண்டியது தானே. அதனால இதோ முதலமைச்சர் வழி தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறார் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அவரோட பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால மக்களுக்கான வசதியை முதலில் செய்து தாருங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டுல பாகுபாடு காட்டுறாங்களா?
பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. இல்ல நிச்சயமா இந்த பாப்பாவுக்கு விளையாட்டுல பாத்தீங்கன்னா கோடி கணக்குல கொடுத்தது. இல்ல நான் வந்து திமுக நடைபெற்ற போட்டி கபடி போட்டியில வென்றவங்களுக்கு 3 கோடி பிரைஸ் பிஜேபி அரசாங்கம் கொடுத்திருக்கு. ஆனா இந்த பாப்பாவுக்கு 25 லட்சம் தான் கொடுத்திருக்காங்க. இத பத்தி எப்படி? இல்ல இதத்தான் நான் சொல்றேன், இதுல எல்லாத்துலயுமே வேறுபாடு இருக்கு. இவங்களோட வேறுபாடு பைசன் படத்தை பார்த்துட்டு வேறுபாடு இல்லைன்னு சொன்னா போதுமா? ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை இந்த இடத்துல இருந்து எவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சிருப்பாங்க. பாவம், நாம அரசியல் சொல்றதுனால அந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது. ஆனாலும் சொல்றேன், அதிகமாக்கி இருக்க வேண்டும். அவளுக்கு இன்னும் பயிற்சிக்காக முழுவதுமாக ஒத்துழைக்க வேண்டும். பாகுபாடு பார்க்கிறீர்கள் எல்லாவற்றிலும் என்பதான் இதுல நான் சொல்லல, செல்வ பெருந்தையே சொல்றாரு. இப்ப அவரை கூப்பிட்டு அவரே சொல்லுவாரு. அதனால இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக இந்த பெண் பாராட்டப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.